ஆசிய கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இதில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. பின்னர் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு கோப்பை மற்றும் பதக்கங்கள் வழங்க மேடைக்கு அழைக்கப்பட்டது. போட்டி முடிந்ததும் 1 மணி நேரத்துக்கும் மேலாக தாமதமானது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான மோஷின் நக்வி கையிலிருந்து ஆசிய கோப்பையை வாங்க இந்திய அணி வீரர்கள் மறுத்தனர். மோஷின் நக்வி 2ஆம் இடம் பிடித்த பாகிஸ்தான் வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்குவார் என்று தொகுப்பாளர் சைமன் டவுல் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்திய வீரர்கள் 2024ஆம் ஆண்டு T20 உலக கோப்பையில் கேப்டன் ரோஹித் சர்மா கோப்பையை கொண்டு வந்தது போல சைகை செய்து இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் வீரர்கள் பதக்கமில்லாமல் வெற்றியை கொண்டாடினர். இந்திய அணி கோப்பையை பெற்றுக்கொள்ளாததால் ஆசிய கோப்பை நிர்வாகம் கோப்பையை கையோடு தூக்கி சென்றது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த BCCI செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா கூறுகையில், பாகிஸ்தானின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஆசிய கவுன்சில் தலைவரிடமிருந்து ஆசிய கோப்பையை நாங்கள் வாங்குவதில்லை என்று முடிவு செய்துள்ளோம். விரைவில் கோப்பை இந்தியா கொண்டு வரப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.